சிவாய நம. வணக்கம் மக்களே, மதிய வணக்கம். இந்த பதிவு வந்து மிக மிக முக்கியமான பதிவுங்க. அதுவும் எல்லா தாய்மார்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு விதத்தில் எஃபர்ட் போட்டுட்டு தான் வராங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது மக்களே. தாயை விட மிஞ்சின கோவிலே கிடையாதுங்க. அதுபோல் எல்லா பிள்ளைகளும், எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஆணாக இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளும் தாயை, எந்த பிள்ளையும் மதித்து தாய் சொல்லுக்கு மறுசொல்லு பேசாமல் அந்த சொல்ல மதிக்கிறாங்களோ அந்த பிள்ளை வந்துங்க கண்டிப்பாக மேலும் மேலும் உயரமான இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்கன்றது தான் இந்த பதிவு. ஏன்னா ஒரு தாயானவள் வந்து ஒரு குழந்தையை தன் கருவறையில் சுமப்பது முதல், அதே தாயானவள் வந்து தான் கல்லறை போகும் வரைக்கும் தன் பிள்ளைகளுக்காக வாழும் ஒரே ஜீவன் தாய் மட்டும்தாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. உண்மைன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மையும் கூட. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கணவனோடு இருக்க பெண்கள் ஆகட்டுங்க, அதே கணவனை இழந்த பெண்களாகட்டும், இல்லை கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாகட்டுங்க, எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, தன் பிள்ளைகளுக்காக வாழும் ஒரே ஜீவன் தாய் மட்டும்தான் சொல்லுவேன். அதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கிரேடு தாங்க சொல்லுவேன். கடவுளோடு இருக்கும் பெண்கள் வந்து கஷ்டப்படலை, அவங்க சம்பாரித்து போடுறாங்க, அவங்க வாழ்ந்துட்டு வராங்கன்றது அது வரைக்கும் தான் தெரியும். அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதே போலங்க, இந்த கணவனை இழந்த பெண்கள், இந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வந்து ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க தன்னுடைய உழைப்புக்கு எஃபர்ட் போட்டு இயந்திரமாக மாறி தன்னுடைய தூக்கத்தை, பசியை, தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு தன் பிள்ளைகளுக்காக நாம் வந்து நம்ம பிள்ளைங்களை முன்னும் கொண்டுட்டு வந்துடணும், நம்ம வந்து யாரும் இல்லை, நாம் தான் அதை வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் வந்து பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு வர்றாங்களே ஒழிய மற்றவங்க யாருமே கிடையாது. மற்றவங்கன்னா ஆண்களையும் நான் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆண்கள் வந்து இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு பிள்ளைங்களுக்காக வாழ்கிறாங்கன்னா அது ஒரே ஒரு ஜீவன் தான் சொல்லுவேன். கின்னசிலியாக அவரை வந்து கொண்டுட்டு வரணும். யாருன்னா நம்ம பார்த்திபன் அண்ணாவை மட்டும்தான். தன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்ட ஒரே ஜீவன் பார்த்திபன் அண்ணா தான். இது கின்னஸில் வரணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணாவை. அதே போல் தாங்க சொல்கிறேன், பிள்ளைகள் வந்து தாய்மார்களை மதிக்க கற்றுக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை மக்களை. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.